ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். சங்கீதம் 30 வசனம் 9 பின்பகுதி. எவ்வளோ அருமையாக சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் தான் இது. சொல்கிறாரு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். இரவு நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா அநேக பேர் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் எப்படி நான் செய்ய போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரால் தலையணையை நனைத்து கொண்டிருப்பார்கள். சொல்லுவாங்க, நான் தாவீதே சொல்லியிருக்கான், கண்ணீர் இரவு முழுதும் கண்ணீரினால் நான் என் தலையணையை நனைத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி. அப்படியாய் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் அவர் சொல்கிறாரு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், ஆனால் விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். எப்படி இந்த களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது, முந்தின பகுதி அவருடைய கோபம் 5ஆம் வசனத்தின் முந்தின பகுதி, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபத்தினால ஒருவேளை எனக்கு இந்த ராத்திரி சாயந்தர வேளையில் அழுகி இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, அதனால் விடியற் காலத்தில் எனக்கு களிப்பு உண்டாகும். அடுத்த வசனம், நான் ஒரு காலம் அசைக்கப்படுதல் என்று என் வாழ்விலே சொன்னேன். எவ்வளவு அழுகை இருந்தாலும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் அப்படின்னு சொல்கிறார். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கி போனவனானேன். ஆனால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாக இருந்தபடினால, எனக்கு சகாயராக இருந்தபடினால, நான் கூப்பிட்ட போது கெஞ்சின போது என்ன செஞ்சீங்க? 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினா. அதாங்க இந்த களிப்பு மகிழ்ச்சி எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆண்டவருடைய கோபம் 1 நிமிடம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய பொறுமை. அதனால் எனக்கு சாயங்காலத்தில் அழுகை இருக்கும், ஆனால் விடியற் காலத்தில் எனக்கு களிப்பு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் சாயங்காலமான போது 47ஆம் வசனம் பாருங்கள், 6:47, சாயங்காலமான போது படவு கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் போகவிட்டு அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறினார். 46ஆம் வசனம் சொல்லுது, இவங்க சீஷர்கள்லாம் ஒரு படையில் ஏறி பெத்சாய்தாவுக்கு எதிராக போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அப்படி போகும்போது நடுக்கடலில் காற்று, எதிர்காற்று அதிகமாக வீசுது கடல். அப்போ ரொம்ப கடல் கப்பல் ரொம்ப ஆடுது. ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. காற்று எதிர்காற்றாக இருக்குது. அப்போது தண்டு வலிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறதுன்னு ராத்திரி நேரம், அந்த சாயந்தர நேரமாக அவங்க ரொம்ப கலங்கின நேரத்தில் அதுதான் அப்போ ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் இயேசு வரார் பாருங்க. ஐயோ, என்னுடைய சீஷர்கள் நான் இருக்கும்போதே இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது பயந்தாங்களே, அவிசுவாசமாக பேசினாங்களே, ஆனால் இப்போ நானும் இல்லை, என்ன பாடுபட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி வேளையில் அவர் நடுக்கடலிலே 4ஆம் ஜாமத்தில் அவர் நடந்து வந்தார். அவர் கடந்து போகிறது போல காணப்பட்ட போது அவர் கடலில் நடக்கிறத அவங்க பார்த்து ஏதோ தீயா ஆவி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலர்னாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படகுல ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், கடலில் ஏசு இல்லாத ஒரு படகுல இப்படிப்பட்ட கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் ஏசு ஏறினவுடன் அது அமர்ந்தது. அது விடியற்கால 4ஆம் ஜாமனா ரொம்ப விடியற்கால அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணி ஏதோ சொல்கிறாங்க விடியற்கால. அப்படி இருக்கும்போது ராத்திரி முழுக்க சாயந்தரம் ஏறுறதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடுக்கடலில் வந்தவுடனே எதிர்காற்று வீசுது, கலக்கம் உண்டாகுது, அழுக வருது, கண்ணீர் வரும், எல்லாம் பயந்துருப்பாங்க. ஆனால் விடியற் காலை நேரத்தில் இயேசு வந்தார். கடலையும் காற்றையும் அதட்டின. அவர் ஏறின உடனே என்ன பண்ணிச்சு? காற்று அமர்ந்தது. அங்கு களிப்பும் பிரமிப்பும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கணும். அருமையான வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை என்னும் படகை நடத்தி சென்றோம் என்றால் இப்படிப்பட்ட
கொந்தளிப்புகள், பிரச்சனைகள் வரும். ஆனால் இயேசுவை நம்முடைய படகில் ஏற்றிக்கொள்ளும்போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அமைதல் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், களிப்பு உண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், விடியற்காலத்திலோ களிப்பு உண்டாகும். அந்த வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். படகோ படகு, கடலிலே படகு, கர்த்தரேசு இல்லா படகு, கவிழ்ந்து போகுது பாரு, கதறுறாங்க கேளு, காத்திடவோ யாரும் இல்லையே. படகோ நடுராத்திரியில் நடுங்கும் குளிரிலே, கடலோரத்திலே கூக்குரல் கேட்டே கடந்து வந்தாரே கர்த்தரிவரே. நடந்து வந்தார் நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில். படகோ சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. கர்த்தாவே, ராத்திரி நேரமெல்லாம் சீஷர்கள் எவ்வளவு கலங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. ஆனால் தகப்பனே, தாவீது கூட அப்படி தான் ராத்திரி வேளையிலே தண்ணீரால் தன்னுடைய படுக்கையை நனைத்தார் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, காலையிலே களிப்பு உண்டாயிற்று ஆண்டவரே. அதுபோல் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே தகப்பனே, நீர் ஏறின உடனே அந்த படகுல விடியற்காலை வேளையில் ஆண்டவரே அங்கே அமைதல் உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று, பிரமிப்பு உண்டாயிற்று, ஆச்சரியம் உண்டாயிற்று. அப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் இல்லாமல் ஒரு நாள் கூட நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதுமே நீர் உண்மை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகுல நாங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். எங்களோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும், எங்களோடு கூட பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நாங்களும் களிப்பாய் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: தேமா இப்பிரபஞ்சத்தில் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பவுலை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 10. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 10. இன்றைய கேள்வி: கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள்? கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள்?